ஒரு சிறிய ஆசிரமத்துல சில மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வேதம் சாஸ்திரம்னு படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எவ்வளவு படிச்சாலும் மனசுக்கு அமைதி இல்லை, புரியாம குழப்பமாவே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க எல்லாம் குருவிடம் போய் கேட்டாங்க, நாங்க எவ்வளவு படிச்சாலும் எங்களுக்கு ஞானம் வரவே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு குரு கிட்ட கேட்டாங்க. அந்த குருக்கள் அவங்க எல்லாருமே ஒரு ஆலமரத்துக்கு அடியில கூட்டிட்டு போனாங்க. அங்க சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ரூபத்துல அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனா அவர் எதுவுமே பேசல. அந்த மாணவர்களும் அங்க போயிட்டு அமைதியா சில நிமிஷம் உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. படிப்பு மட்டும் போதாது, மனசு அமைதியா இருக்கணும், கவனம் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க தினமும் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அமைதியா உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பே வேற மாதிரி புரிய ஆரம்பிச்சுது. அந்த மாணவர்கள் எல்லா தேர்ச்சிலையும் வெற்றி பெற்றார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, படிப்பு நல்லா வரணும்னா புத்தகம் மட்டும் போதாது, மனசு அமைதியா இருக்கணும், கவனம் ஒரே இடத்துல இருக்கணும், அகம்பாவம் இல்லாம கற்றுக்கொள்ளணும். தட்சிணாமூர்த்தி என்றால் மௌனம்தான் பெரிய குரு. அதாவது வெளியில சத்தம் குறைஞ்சா உள்ள தெளிவு வரும், அமைதியா இருந்தா நினைவு திறன் கூடும், கவனம் இருந்தா புரிதல் வரும். படிப்புக்கான உண்மையான அருள் என்னன்னா தெளிவான சிந்தனை, கவனமான படிப்பு, நம்பிக்கையோட முயற்சி. கடவுள் நமக்காக எதுவும் எழுதி வைக்க மாட்டார், ஆனா நமக்கு சரியான டைம்ல மனநிலையை தருவார்.